அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா நம்ம H1B ட்ராப் பாக்ஸ் வந்து ரிஃப்யூஸ்டு விசா ஸ்டேட்டஸ் ரிஃப்யூஸ்டு போயிடுச்சு. டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா B787 அப்ரூவல் காப்பீஸ், கரண்ட் அப்ரூவல் காப்பி, ப்ரீவியஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற அப்ரூவல் காப்பீஸ், அதுக்கப்புறம் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுத்தேன், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர் கொடுத்தேன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தேன். அவங்க என்ன கேட்டாங்களோ நான் அதுதான் கொடுத்தேன். பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. பாஸ்போர்ட்டை பிக்கப் பண்ண போகிறோம். பாஸ்போர்ட் பிக்கப் பண்ணோன்னா தான் தெரியும் என்ன ரிஃப்யூஸ் ஸ்டேட்டஸ் என்னான்ட்டு. மேபி இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா இல்லை டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அனுப்பணுமா என்னன்னு தெரியல. பாஸ்போர்ட் ரிட்டர்ன் பண்ணதை வச்சு பார்க்குறப்ப மோஸ்ட்லி நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை மறுபடியும் போய் பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். பார்ப்போம். நிறைய பேர்த்துக்கு இது கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். 221G கொடுக்குறாங்க. எனக்கும் மேபி அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். தேங்க்யூ. see you. bye. ஹாய். லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம், அந்த ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் போயிருந்தோம். டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருந்தோம். பட் பார்த்தா 221G கொடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட் போய் செக் பண்ணுறப்ப W2வும் பே ஸ்டெப்ஸும் கொண்டு வர சொல்லி June 8 வந்து வர சொல்லியிருந்தாங்க. 1 மந்த்துக்கு எக்ஸாக்டாக 1 மந்த் அப்புறம் காலையில் 9 to 11 இந்த டைம்குள்ளார வந்து US கன்சுலேட் வந்து பர்சனல் அப்பியரன்ஸ் இன்டர்வியூக்காக வர சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இப்போ தான் போயிட்டு வந்து நான் உட்காட்றேன். என்ன நடந்ததுன்னு சொல்லலாம் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 9 o'clockலேருந்து 11 o'clock எப்போ வேணாலும் போகலான்னு போட்டிருந்தாங்க. நான் அங்கே ஒரு 9:15 போல் போயிட்டேன். அங்கே போயிட்டு க்யூவில் நிறைய பேர் ஆல்ரெடி நின்றுட்டு இருந்தாங்க. நானும் நின்றுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பாஸ்போர்ட்டு அப்புறம் 221G லெட்டர் இது ரெண்டையும் கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தர் நிற்பாங்க. அவங்க வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே உங்கள் பேர் இருந்ததுன்னா டிக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே போக சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய க்யூ நிற்கும். க்யூ ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி செக் நடக்கும். உங்களுடைய பர்ஸு எதுவுமே அலோடு கிடையாது. பர்ஸு அலோடு கிடையாது, மொபைல் அலோடு கிடையாது, வாட்ச்சு எலக்ட்ரானிக் வச்சுருந்தா அதுவும் அலோடு கிடையாது, செல்ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஜஸ்ட் ஃபைல் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, செல் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வெளியில் நீங்கள் எங்கேயாவது வைக்கிறதுக்காக அலையணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆட்டோக்காரங்க இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய செல்லு லேப்டாப்பில் நான் வச்சுருக்கிறேன், எனக்கு 100 ரூபா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சில பெட்டி கடையில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட நான் லாக்கர் வச்சுருக்கேன் கொடு அப்படி சொல்லுவாங்க. தேவையில்லாமல் நீங்கள் பொருளையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பயமாகவே இருக்கும். நீங்கள் உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப நம்ம பொருள் இருக்குமா இல்லையா, உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் கேசஸ்லாம் இருக்குமானான்ட்டு. பெஸ்ட்டு வந்து இதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. அதான் நல்ல பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வரதுக்கு ஒரு டிப்பு. இப்போ என்ன பண்ணுன்னா, அடுத்து அவங்கள்ட்ட நீங்கள் உள்ளே போனோன்னே செக்யூரிட்டி செக்கில் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய ஃபைலு அப்புறம் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அப்புறம் டை கடைக்கு போயிருந்தேன். டையுமே அவங்க ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ரிமூவ் பண்ணி அதில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணாங்க. அப்புறம் என்னையும் அந்த ஸ்கேனுக்குள்ளே போயிட்டு வந்தேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் திங்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபைலு என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு 2-3 க்யூ இருந்தது. க்யூ இந்த சென்ஸ் அவங்க சேர் ரொம்ப நீளமாக போட்டிருப்பாங்க. சென்னை கான்சுலேட்டில் நடந்தது. அதில் உட்காந்துருக்கணும். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூ மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே உள்ளே போனோன்னா எனக்கு 221Gங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் வந்து ஒரு லெஜிட்டிமேட் வேலிட் லெட்டர் அப்படி செக் பண்ணோம். அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணோம். அதனால் முன்னாடி விசா ஆஃபீஸருக்கு போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டருக்கு நம்மளை அனுப்புவாங்க. அவங்க வந்து உங்களை 221 லெட்டரை பார்ப்பாங்க. அப்புறம் பாஸ்போர்ட்டை பார்ப்பாங்க. ஓகே, இந்த லெட்டர் வந்து வேலிடான லெட்டர் தான் அப்படின்னு அவங்க செக் பண்ணிட்டு ஒரு கிராஸ் போட்டுருவாங்க. அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் இன்னொரு க்யூவில் அந்த விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக க்யூ இருக்கும். அதில் நீங்கள் H1B மட்டும் கிடையாது, V1 F1 விசா அங்கே தான் நிற்பாங்க, பிஸ்னஸ் விசா அங்கே தான் நிற்பாங்க, அப்புறம் டிபெண்டன்ட் விசா, டூரிஸ்ட் விசா எல்லாமே அதே லைனில் தான் இருப்பாங்க. அந்த லைனில் உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கே லைன் ஆஃப் கவுண்டர் இருக்கும். அதில் தான் விசா ஆஃபீஸர் உள்ளே இருப்பாங்க. ரொம்ப பெரிய க்யூவாக இருக்கும். நீங்கள் போய் அதில் நின்றுட்டுருப்பீங்க. அப்புறம் வரிசையாக அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. எந்த விசா ஆஃபீஸருடைய க்யூ ஃப்ரீயாகுதோ அங்கே அனுப்பிச்சி விடுவாங்க. நான் போய் நின்னோடனே அவனோடனே விசா ஆஃபீஸர் அப்படின்னா என்னோடய 221G லெட்டர் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போனோடனே என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாய்ன்னு சொன்னாங்க. நானும் ஹாய் சார், குட் மார்னிங் சொன்னேன். 221G லெட்டர், பாஸ்போர்ட் ரெண்டையுமே கொடுத்தேன். அவங்க லெட்டரை பார்த்துட்டு டிட் யூ பிரிங் யுவர் W2 அண்ட் பே ஸ்டெப்ஸ்னு கேட்டுட்டு நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன், வெயிட் பண்ணு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு வந்தார்.
வந்துட்டு நான் என்னோடய W2 வந்து இந்த லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குரிய W2, அப்புறம் லாஸ்ட்டு 10 பே ஸ்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பண்டில் கொடுத்தேன் அவர்கிட்ட. அவர் வாங்கி செக் பண்ணிவிட்டு ஓகே ஆர் யூ ஒர்க்கிங் ஃபார் திஸ் கம்பெனி கேட்டார். ஆமான்னு சொன்னேன். உன்னுடைய ஆனுவல் சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன் இவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு என்னுடைய பே ஸ்லிப் வந்து பை வீக்லி கிடையாது, வந்து வீக்லி, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. அப்புறம் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி பை வீக்லி கிடையாது, வீக்லி. சரி உனக்கு எது பிடிக்கும், பை வீக்லி பிடிச்சிருக்கா வீக்லி பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தார், நல்லா ஜாலியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்னோடய கிளைண்ட் பேர் சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே அப்புறம் வந்து அவங்க என்னுடைய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் வீசா அப்ரூவ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு ஹேவ் எ நைஸ் டே சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதான். இது நடந்தது ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான் இருந்தது. ஆனாலும் நீங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் நான் இருந்தாலுமே நான் முன்னாடியே எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர், அப்புறம் I-797 அதோடைய காப்பீஸ், அப்புறம் கிளைண்ட் லெட்டர், இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே எடுத்துகிட்டு போனேன். இன்கேஸ் அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும், ஏன்னா இன்னொரு தடவை ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ 220 ஜூனில் அதை மட்டும் தான் கேட்டாங்க. சப்மிட் பண்ணேன். 2-3 கொஸ்டின் சேலரியை பேஸ் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஆன்சர் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க வீசா அப்ரூவ்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுங்க. நேற்று கால் வந்தது ப்ளூ டாட் ஆஃபீஸ்லேருந்து, இந்த மாதிரி பாஸ்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வீசா அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் காட்டுது. இப்போ நேற்று வந்து இஷ்யூடுன்னு வந்து அப்டேட் ஆகிருந்தது. அன்றைக்கே கால் பண்ணி அவங்க பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க.